கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்க ஒவ்வொருவரையும் புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜான் 5th chapter verse 5. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இங்க பார்க்கிறோம், 38 வருஷம் ஒரு மனிதனுக்கு பலவீனப்பட்டு இருக்கிறதை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு அதே போலதான் இத்தனை வாரங்களாக அல்ல, இத்தனை மாதங்களாக அல்ல, இவ்வளவு வருஷங்களா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இங்க பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம்? 38 இயர்ஸ். 38 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க? பலவீனத்தோடு கூட இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தாங்க. அதே போலதான் நீங்களும், எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா, நான் எப்படியாவது வெளியே வந்துட மாட்டேனா, இந்த பிரச்சனையில இருந்து, இந்த போராட்டத்தில இருந்து, இந்த கடன்ல இருந்து, இந்த வியாதியில இருந்து, இந்த கோர்ட்டு பிரச்சனையில இருந்து, இந்த படிப்பு காரியத்துல அரியர்ஸா இருக்குது, நான் எப்படி வெளியே வரப்போறேன் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 6ஆம் வசனம் பாருங்க, 6th verse. அவன் வெகு காலமாய் வியாதியா இருக்கிறான் என்று கண்டு அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டான். அப்ப இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து தான் கேட்கிறாங்க, நீங்க என்ன காரியத்துல அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேண்டுமா என்று சொல்லி அப்பா கேட்கிறாங்க. ஏன் அப்பாவுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் தெரியுமா? தெரியாது. நிச்சயமா அப்பாவுக்கு தெரியும். ஆனா உங்க வாயில நீங்க சொல்லணும்னு சொல்லி அப்பா விருப்பப்படுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குருடர்கள், அந்த வியாதிப்பட்டவங்க இப்ப 38 வருஷம் அவருக்கு வியாதினா வேலை செஞ்சிருக்க மாட்டாரு. என்ன பண்ணிருப்பாரு? பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இப்ப சொத்தமாச்சுன்னா என்ன ஆயிடுவாங்க? நாளைக்கு யாரும் பிச்சை போட மாட்டாங்க. அப்போ எங்கேயாவது போய் வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க? சோம்பல்தனம் படுவாங்க. இப்போ இவருக்கு பிச்சை நிறைய கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறாரா, இல்ல சுகமானன்னு கூப்பிடுறாரா, அப்படி என்ன அவர் மனதுல நினைக்கிறாரு அப்படின்றத வாயில அறிக்கை செய்யணும்னு சொல்லி அப்பா விரும்புறாங்க. அதேதான் இன்னைக்கு அப்பா உங்ககிட்டயும் விரும்புறாங்க. இன்னைக்கு எந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ அதை நீங்க என்ன பண்ணணும்? வாயை திறந்து நீங்க கேட்கும் பொழுது அப்பா அற்புதத்தை செய்வாங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியும்னு சொல்றதை விட அப்பா கிட்ட வாயை திறந்து கேட்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க அந்த மனுஷனுக்கு அப்பா சொன்னாங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. சொன்ன மாத்திரத்துல இமிடியேட்டா ஏசப்பா என்ன பண்ணாங்க? அவருக்கு அற்புதத்தை செஞ்சாங்க. 8, 9 வசனங்களை பார்ப்பீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 9ஆம் வசனம், உடனே இமிடியேட்டாக அற்புதம் நடந்தது. அப்போவோட வார்த்தையை அவர் விசுவாசித்து உடனே என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 38 வருடமாக வியாதியா இருந்த மனுஷனை அப்பா படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னோடனே அவர் விசுவாசித்து என்ன பண்ணாரு? இம்மீடியட்டாக படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். விசுவாசித்து உடனே செய்தார். அதனால்தான் அவருக்கு அந்த அற்புதம் நடந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஏசப்பா அந்த மனிதனை திருப்பி பார்த்து 14ஆம் வசனம் verse 14ல சொல்றாங்க, அவனை கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், இனி உனக்கு அதிக கேடு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்ப என்ன சொன்னாங்க? அந்த மனிதனை பார்த்து பாவம் செய்யாது. சிலருக்கு பலவீனங்கள் எதனால வருது? பாவத்தினால வருது. இன்னைக்கு அநேகர் பார்க்கலாம், எனக்கு பாவத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும், நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ஆனா பாவம் செய்யறேனே, என்னால விட முடியலையேன்னு சொல்லி வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் இந்த பாவம் சொன்னே இருக்கிற பெரிய பாவம் என்ன சொல்லுவாங்க? விபச்சார பாவம்னு சொல்லுவாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல கூட பார்த்தீங்கன்னா 3வது வசனத்துல ஒரு விபச்சார ஸ்திரியை அழைத்து கொண்டு வருவாங்க. ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? அந்த விபச்சார ஸ்திரியை மன்னித்துருவாங்க. மன்னித்துட்டு 11ஆம் வசனம் verse 11ல பாருங்க, இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. இப்போ உலகத்திலே இருக்கிற பாவம்னா என்ன பாவம்னு சொல்லுவாங்க? விபச்சார பாவம் தான் சொல்லுவாங்க. அதையே அப்ப என்ன பண்ணாங்க? மன்னிச்சுட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கலாம், எனக்கும் பாவம் இருக்கு, நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நானும் சொர்க்கத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், இங்க பூமியில இருக்கும்போது நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சில பாவங்கள் செய்யறதுனால
இன்னைக்கு நிறைய போதனைகளும் நீங்க கேட்பீங்க. நீ பாவம் செய்யறனால தான் உனக்கு ஆசீர்வாதம் இல்ல. உன் பாவத்தினால தான் ஆண்டவர் உன்னை அடிக்கிறாரு, வெட்டுறாரு, குத்துறாருலாம் சொல்லுவாங்க. அப்பா கண்டிக்கிறதற்கு வரல. அப்பா விடுதலை கொடுக்க தான் வந்தாங்க. நேத்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம். அவர் ரட்சிக்க தான் வந்தார். எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையை கொடுக்க தான் அப்பா வந்தாங்க. இன்னைக்கும் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தான் அப்பா விரும்புறாங்க. நீங்க நினைக்கலாம், சிலர் மனதுல யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க, நான் பைபிள் படிச்சவன், நான் பைபிள் எனக்கு நல்லா தெரியும், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் மேல நான் வைராகியமா இருந்திருக்கேன், ஆனா இப்ப பின்மாற்றத்துல இருக்கேன், பாவத்துல விழுந்துட்டேன், என்னை ஏசப்பா மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கும் தான் அப்பா சொல்றாங்க, எல்லாருக்கும் தான் அப்பா நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாங்க. யாராவது மனம் திரும்பும் பொழுது அப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். பைபிள்ல கர்த்தர் ஏசப்பாக்கு அப்புறம் நிறைய வார்த்தை யார் பேர் வருது? தாவீது ராஜா தான் வருது. அந்த தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா அவரும் பாவம் செய்தார். அவர் பாவம் செய்தார்னு எல்லாருக்கும் என்ன நினைவு வரும்? பத்சேபால் இடத்துல பாவம் செய்ததான் நினைவு வரும். அதற்கு முன்பாக பத்சேபால் இடத்துலன்றது எருசலேம்ல நடந்தது. அதுக்கு முன்பாகவே எப்ரோன்ல பாத்தீங்கன்னா, நீங்க 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் பொறுமையா படிங்க. நேரமின்மை காரணமாக நான் சொல்றேன், நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு மொத்தம் எப்ரோன்லயே 7 மனைவி. மீகால் தான் முதல் மனைவி. அவங்களுக்கு குழந்தை இல்ல. அந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனைவிக்கு ஒவ்வொரு பிள்ளை. அவரு ஏசப்பாவை தான் எப்பயுமே தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆடு மேய்த்து கொண்டு இருந்து தியானம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. மோசையோட நியாயப்பிரமாணம் தெரியும். மோசையோட நியாயப்பிரமாணம் தெரிஞ்சும் எபிரேன்ல எத்தனை மனைவி வைத்திருந்தாரு? 7 மனைவி வைத்திருந்தார். அது பத்தாதுன்னு அநேக மறுமனையாட்டிகளும் உண்டு. அதே போல நீங்க நினைக்கிறது மாதிரி பத்சேபால் இடத்துலயும் தப்பு செய்தாரு. அவர் அந்த நேரத்துல என்ன தப்பு செய்தார் அப்படின்னா, யுத்தங்கள் நடக்கிற இடத்துல யுத்தத்துக்கு போகல. இன்னைக்கு நவீன யுத்தத்துல அவங்கவுங்க இருக்கிற இடத்துல பட்டனை பிரஸ் பண்ணி குண்டு போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் தான் யுத்தத்துக்கு போவாங்க. அந்த யுத்தத்துக்கு போற நேரத்துல அவர் யுத்தத்துக்கு போகல. அடுத்து அவரு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் சாப்டர் 11ல படித்து பாருங்க. அதுலயும் பத்சேபால் இடத்துல அவரு பாவத்துல விழுறாரு. அவரு யுத்தத்துக்கு போகாம என்ன பண்ற, வீட்டுல இருக்கிறாரு, அரண்மனையில இருக்கிறாரு. அந்த அரண்மனையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாயங்கால நேரத்துல நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டு ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டிய மனிதன், போர்க்களத்துல இருக்க வேண்டிய மனிதன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அங்க இவருக்காக அங்க எல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்காக இங்க எல்லாம் இவர் ஜெயிக்கணும், இன்னும் இவர் நிறைய நாடுகளை கேப்சர் பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாம் அங்க உயிரை பணைய வைத்து யுத்தம் பண்றாங்க. இவர் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, மாடியில உப்பருகையில வந்து அவர் என்ன பண்றாரு, பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ குளிக்கிறது என்ன பண்றாரு, பாக்குறாரு. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த மாடியிலிருந்து அது ஒரு ஆற்று பகுதி என்று சொல்றாங்க. அங்க இருந்து பாக்குறதுக்கு ஒரு முழு உருவம் கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இச்சைக்கு ஆளாகிறார். அரண்மனை வேலைக்காரர் கூப்பிட்டு அது யாருன்னு விசாரிக்க சொல்றாரு. அவங்க வந்து சொல்றாங்க 3ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். என்ன சொல்றாங்க, யாருடைய மகள், யாருடைய மனைவின்னு சொல்றாங்க, ஏத்தியனாகிய உரியாவுடைய மனைவி. யாருடைய பொண்ணு, எலியாமினுடைய பொண்ணு. இவங்க 2 பேர் யாரு, யுத்த வீரர்கள். தாவீதுக்கு 34 பேர்கள் அவருக்கு நல்ல ஒரு போர் சேவகர்களாக இருந்தாங்க. அதுல இருந்ததுல இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க 2 பேரும் அங்க இவருடைய ஆட்சி நிக்கணும்னு சொல்லி உயிரை பணைய வைத்து அங்க போராடி கொண்டிருக்கிற. இன்னொன்னு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு, அதே 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 2 சாமுவேல் 23 verse 34. கீலியோனி ஆகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம். அப்ப எலியாமோட அப்பா யாரு, அகித்தோப்பேல். அகித்தோப்பேலு தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிற, அகித்தோப்பேலுடைய ஆலோசனை கடவுள் கொடுக்கிற ஆலோசனையாக இருந்தது. அகித்தோப்பேலும் தாவீதும் நண்பர்கள். அகித்தோப்பேலுடைய பேத்தி தான் பத்சேபாள். பத்சேபாள் குழந்தையா பிறக்கும் பொழுது தாவீது கிட்ட தான் கொண்டு வந்து பேர் வைக்கவே சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படி அவர் கையில தூக்கி பேர் வைத்த குழந்தை தான் அந்த பத்சேபாள். இன்னைக்கு அவருடைய பிள்ளை
எலியாமுடைய மகள் பத்சேபாளு, இங்க ஊரியா அவருக்காக சண்டை போடுகிற யுத்த வீரன், அவருடைய மனைவி. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை அந்த போர் சேவகர் சொன்ன உடனே என்ன சொல்லிக்கணும்? ஐயோ தப்பானா இந்த மாதிரி விசாரிச்சதை யாருக்கும் சொல்லாதீங்க, இதை அப்படியே டிராப் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்கணும்? விட்டுருக்கணும். கூட பழகின நண்பர், கையில தூக்கி வளர்த்த அந்த குழந்தை, பேர் வைத்த அந்த குழந்தை எலியாம், அடுத்து உரியா, இவர்களுடைய மகன் தெரிந்தே என்ன பண்ணாரு? பாவம் செய்தார். இது மாத்திரம் இல்லைங்க, அந்த பாவம் செய்தது நிமித்தம் அந்த அம்மா கோபம் தரித்திருக்கிறார்கள்னு அறிந்து இந்த உரியாவை வரவழைத்து எப்படியாவது அவங்கள வீட்டுல சேர்க்கணும்னு சொல்லி அநேக தில்லுமுள்ளுகள் அங்க செய்யறாரு. இப்ப பாருங்க, இவ்வளவு பாவம் செய்த அந்த தாவீதையே நாத்தான் நீ பாவம் செய்தன்னு சொல்லும் பொழுது அவர் மனம் திரும்பினார். அவர் மனம் திரும்பினோடனே அப்பா அவரை மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டு என்ன சொன்னாங்க? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னாங்க. அவ்வளவு பாவமா நீங்க செஞ்சிட்டீங்க இல்லையே? இன்னைக்கும் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்ன மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா மன்னிக்கிறதற்கு அவர் தயவு பெருத்தவரா இருக்கிறார். அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் மன்னிக்கிறதற்கு அப்பா தயை பெருத்தவரா இருக்கிறார். அந்த பாவம் போகணும். இன்னைக்கு பாவின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த பாவத்துல இருந்து ஒரு மீட்பு, ஒரு விடுதலை வேண்டும். அப்போஸ்தலர் 4:4 பார்ப்போம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம்னா பாவம். உலகத்துல அந்த பாவத்தை ஜெயிக்கணும் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்போட வார்த்தையை, அந்த விசுவாச வார்த்தையை நீங்க பேசுங்க, உங்களுக்கு ஜெயம் வரும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நியாய பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது, நானே உன்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். இந்த வசனத்தை நீங்க சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா நீங்க பரிசுத்தமாக மாறிடுவீங்க. விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலதான் நீங்க பரிசுத்தமாகவே முடியும். அப்பாவோட வார்த்தையை சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக தேவதூதர்கள் ரெடியா இருக்காங்க. நீங்க வார்த்தையை பேசுவீங்களான்னு ரெடியா இருக்காங்க. சொன்ன உடனே தேவதூதர்கள் போய் உங்க பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிற விபச்சார வேசித்தன ஆவிகள், கெட்ட வார்த்தைகளை பேசுகிற ஆவிகள், தீவெறியை தூண்டுகிற ஆவிகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டு உங்களை பரிசுத்தமாக்குவாங்க. நீங்க வார்த்தையை நீங்க எப்ப பேசுவீங்கன்னு தான் தேவதூதர்கள் பார்த்து கொண்டே இருக்காங்க. உங்களுக்காக அப்பா தேவதூதர்களை நியமித்து வைத்திருக்காங்க. நீங்க சொல்லும் போது அது நடக்கும். அப்பா உங்க தழும்புகளால் எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது நடக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். அது 38 வருஷம் ஆனாலும் சரி, அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது நீங்க பேசுனீங்கப்பா. இன்னைக்கும் குறிப்பாக யார் யாரெல்லாம் பாவத்துல இருக்காங்களோ, எனக்கு ஒரு மீட்பு வருமோ, நானும் ஏசப்பாவை தேடினேன், பைபிள்லாம் படித்தேன், அபிஷேகம்லாம் பெற்றேன், இன்னைக்கு விழுந்துட்டேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி ரொம்ப பாரத்தோட பாக்குறாங்கப்பா. நான் திருப்பி பரிசுத்தம் ஆக முடியாதா? பிசாசு பொய் சொல்லி கொண்டு இருக்கிறான். நீ பாவம் செஞ்சுட்டு அவ்வளவுதான், ஏசப்பா ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்லி பிசாசு பொய் சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த பிசாசுடைய தந்திரங்களை அப்பா முறியடிக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அப்பா உங்களுக்கு விடுதலை தராங்க பிரதர். இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை தராங்க சகோதரி. தேங்க்யூ லார்ட். அப்பாட்ட உள்ளத்தின் ஆழத்துல, ஆமாப்பா நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிங்க, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். ஏசப்பா 2 வாட்டி சொன்னாங்க, இனி பாவம் செய்யாது. இந்த வியாதிக்கு காரணம் இந்த பாவம் தான். அப்பாட்ட சொல்றேங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இந்த பிரச்சனை காரணம் இந்த பாவம் தான். அப்பாட்ட சொல்லுங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் இந்த பாவம் தான், இனி நான் செய்ய மாட்டேன். இந்த கோர்ட்டு பிரச்சனை காரணம் இந்த பாவம் தான், இனி நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க. உங்களுக்கும் அப்பாவுக்கும் தான் தெரியும் எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வராம இருக்கிறதோ இந்த பாவம் தான் தடை செய்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பாவத்தை துரத்தி அப்பா உங்களுக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. நன்றி அப்பா. இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்காங்கப்பா. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். எனக்கு இவ்வளவு நாள் ஒரு மீட்பு இல்லைன்னு நினைச்சேன், இன்னைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை நான் கேட்டேன், எனக்கும் மீட்பு இருக்குன்னு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, எனக்கும் ஒரு விடுதலை இருக்குன்னு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சுன்னு அநேகர் இப்பொழுது சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கீங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாருக்கும் அப்பா இப்பொழுது விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், இன்றோட எல்லா பிரச்சனைகள் ஒரு முடிவை கட்டுகிறதுக்காக
உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய், உம்முடைய ஜீவன் இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், மரித்தோர்கள் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை தருகிறீரப்பா. திருமணம் நடக்காதவர்கள் திருமணத்தை நீர் நடத்துகிறீரப்பா. வீடு இல்லாதவர்கள் வீட்டை தருகிறீரப்பா. இன்னும் என்னென்ன பிரச்சனையோடு கூட உடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறீர். எக்ஸாமினேஷன் ஆரம்பிச்சுப்பா. பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை தருகிறீர். அவர் நன்றாய் எழுத நீர் கிருபைகளை அருளுகிறதற்காய் சொல்லும். இன்னும் என்னென்ன காரியத்திற்காய் உடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ நீங்கப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அற்புதத்தை செய்துவிட்டு இன்றைக்கே இந்த காரியத்தில் ஒரு விடுதலை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise the Lord.